இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் என்ன சமையலுங்கிறத பார்க்கலாங்களா. இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா தோசை, அதாவது தக்காளி தோசை பண்ணியிருக்கேன் நான். இது வந்து எப்படின்னா நல்லா ஏற்கனவே வெறும் அரிசி அடை, தக்காளி அடை. இது ஆக்சுவலி தோசை மாதிரி தான் செஞ்சுருக்கேன். அது அடைங்கிறது வந்து குண்டு குண்டாக செய்வாங்க. எங்களுக்கு வந்து அதை அந்த மாதிரி குண்டு குண்டாக சாப்பிட்றது பிடிக்காது. இதே வந்து பேப்பர் மாதிரி இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இது தக்காளி தொக்கு வச்சுட்டேங்க. இட்லி பொடியும் வச்சுருக்கேன் கொஞ்சம் நான். அப்புறம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நான் வெளியில் போகிறேன் அப்படிங்கிறனால வந்து சிம்பிளாகவே சமையலை முடிச்சிட்டேன். காலையில் வந்து பையனுக்கு வந்து தொக்கும் மிளகாப்பொடி அடை தோசை பண்ணிட்டேன். அப்புறம் எனக்கு வந்து ஓட்ஸு சாதாரணமாக அந்த நட்ஸ் எல்லாம் போடாமல் சும்மா பால் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு ஓட்ஸ் ஒரே ஒரு கரண்டி போட்டதுக்கே எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் எனக்கு. அதான் இது ஒன்று ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். மதியம் லஞ்சுக்கு வந்து அவன் வெறும் ரைஸ் மட்டுமே போதும் அப்படின்னு வந்து சொல்லிட்டான். அவன் வெறும் வெளியில் போகிறதுனால பெருசாக நிறைய செஞ்சு வச்சுட்டு போகல. வெறும் ரைஸு, தயிர், ஊறுகாய் இருக்குது. அப்புறம் வந்து அந்த தொக்கே வந்து அவன் மத்தியானம் வந்து அதுக்கு எதையே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டான். அதை போட்டு தக்காளி சாதம் மாதிரி பிசைஞ்சு சாப்பிட்டு தயிர் சாதம் சாப்பிட்ருவான். நான் வந்து இந்த மசாலா ஓட்ஸ் இருக்கு இல்லைங்களா, மசாலா ஓட்ஸு எனக்கு பண்ணிக்கிட்டேன் நான் மத்தியானம் லஞ்சுக்கு. இதுதான் எங்கள் வீட்டு சமையல் இன்றைக்கி. இதில் வந்து அடை தோசை அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, இதில் வந்து நான் உளுத்தம்பருப்பு போடலை, வெறும் துவரம்பருப்பும் அரிசி மட்டும்தான் போட்டிருக்கேன். அதான் மில்லட் கூட போட்டுக்கலாம் நம்ம. அதில் வந்து ராகி போடலாம், கம்பு, சாமை, அதோட வந்து துவரம்பருப்பு போட்டுக்கலாம். எந்த ஒரு இது எடுத்தாலும், எந்த ஒரு மில்லட் எடுத்தாலும் அதுக்கு பாதி வந்து நம்ம துவரம்பருப்பு எடுத்துக்கணும். உளுந்து போடாமையே நல்லா பேப்பரை மாதிரி நல்லா சூப்பராக வரும் இந்த அடை தோசை. இதில் வந்து டைம் இருக்கும்போது நம்ம வந்து நட்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிடுவேன். டைம் இல்லை அப்படிங்கிறதுனால அப்படியே சிம்பிளாகவே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அப்படியே வச்சுட்டேன் நான். இது மசாலா ஓட்ஸ் வந்து என்னென்னா நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேங்க. அது வந்து ஐ கார்டில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். தக்காளி தொக்கும் வந்து நான் போட்டிருக்கேன் வீடியோ, ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேங்க. இது வந்து எப்படின்னா, இது ஆக்சுவலி வந்து மேகி மசாலா பொடி இருக்குல்ல, அது மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம், இனியும் காரம் வேணும்னா. இல்லைனா தனியாக எக்ஸ்ட்ராவே நம்மளுக்கு வந்து மேகி மசாலா பொடி கிடைக்கிது, அதையும் போட்டுக்கலாம். நம்ம வெஜிடபிள்ஸ் இருந்தால் வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணிக்கலாம். நான் வெஜிடபிள்ஸை வச்சு பண்ணிட்டேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப வந்து திரும்பி திரும்பி நம்மளுக்கு நிறைய சாப்பிட்ணும் அப்படின்னு தோணவே தோணாது. இந்த அடை தோசையில் வந்து நான் கொத்தமல்லி இருக்குது பாருங்கள். நான் வந்து கொத்தமல்லி கார்னிஷிங் போட்டதில் குச்சியெல்லாம் இல்லை, ரொம்ப பெருசாக அந்த குச்சியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதையும் வந்து தக்காளியோடு சேர்த்து அரைச்சி போட்டேன் நான். அது வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், ஸ்மெல்லு தெரியாது. கலரும் வந்து தக்காளி போட்டதுனால இந்த கொத்தமல்லி கலர் அந்த அளவுக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி குச்சியெல்லாம் வந்து நம்ம கொத்தமல்லியோடதெல்லாம் வந்து வீணடிக்காமல் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து அதுவுமே நல்ல நியூட்ரியன்ஸ் தான், ஹெல்த்தியான ஃபுட்டு தான் அது. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.